ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற நிறைய பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு, நார்மலாக நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு நல்ல 1-2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. இப்படி பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, நல்லா காஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி வெடன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி சிசரை வச்சு நல்லா கட் பண்ணிடுங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ண பீசஸை வந்து இதே மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகும்போது இதே மாதிரி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக நம்ம சோப் எடுத்துகிட்டு போய்க்க தேவையில்லை. நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ஸ்லாம் போவோம், நான்வெஜ் சாப்பிட்ருப்போம், அங்கே வந்து ஹேண்ட் வாஷ்க்கு எதுவும் சம்டைம்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இதை நம்ம பேக்கில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு எடுத்து ஈஸியாக அழகாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஒரே ஒரு பீசஸ் எடுத்துக்கோங்க. கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணோம்னா அழகாக நுர வரும் பாருங்கள். இப்போ நுரைச்சி வருது பாருங்கள். இப்போ நம்ம ஹேண்டை சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர்ற சாரீஸ்லாம் அந்த முந்தியில் இந்த மாதிரி டேசல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டேசல்ஸ் இருக்கிறதுனால அந்த முந்தியில் வந்து நமக்கு இந்த ப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த டேசல்ஸ் இருக்கிற போர்ஷனை மட்டும் 1 இன்ச்சுக்கு வீடியோ காமிக்கிற மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு நம்ம ப்ளீட் பண்ணிடலாங்க. அப்போ ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மடக்கி இருக்கிற போர்ஷன் இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் வந்து அதை கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், கட் ஆகாது, ரொம்ப மொட்டையாயிருங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கல்லுப்பு வச்சுருப்போம், இந்த ஜாடியில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இதே மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணிடுங்க, நல்லா ஷார்ப் ஆயிரும். இந்த உப்பில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சிசரை வந்து நல்லா தொடச்சிருங்க. நம்ம உப்போட அப்படியே வச்சோம்னா சிசர் வந்து சீக்கிரமே துடுப்பிடிச்சு போயிடும். நல்லா தொடச்சிட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சானிடரி நாப்கின் இருந்தால் போதும், நிறைய காசை மிச்சப்படுத்தலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு புது சானிடரி நாப்கின் எடுத்துகிட்டு அந்த லேபிள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி ஒரு அரை மூடி கம்ஃபர்ட் இதில் ஊற்றி விட்டுருங்க. நல்லா ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கம்ஃபர்ட் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் என்ன வாசனையான ஃபேப்ரிக் கண்டிஷனர் எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும், அதுதான் இதில் மெயின். இப்போ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிங்கன்னா அந்த கம்ஃபர்ட் வந்து அந்த சானிடரி நாப்கினில் இறங்கிட்டு நல்லா ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. இப்போ இதை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம அதிகமாக மூடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கபோர்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு ரொம்ப மூடியே வச்சுருக்கிறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். உடன் கபோர்டெலாம் இருந்தாங்கன்னா மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அதிகமாக மூடி பயன்படுத்துகிற அந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் இந்த சானிடரி நாப்கினை வந்து பின்னாடி இருக்கிற லேபிளில் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் பெட்ஷீட்லாம் வச்சுருக்கிற இடத்துல அந்த கபோர்டு நம்ம எப்போயுமே மேக்ஸிமம் மூடியே தான் வச்சுருப்போம். அந்த கபோர்டுக்குள்ளே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உடன் கபோர்டு வச்சுருந்தீங்கனாலும் அங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பீரோலையும் இப்போ நம்ம சாரீஸ்லாம் மடைச்சு வைப்போம் பார்த்தீங்களா, பீரோவில் அங்கேயுமே நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே பீரோ ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதே மாதிரி பாத்ரூமில் மறக்காமல் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளஷ்ஷுக்கு பின்னாடி தெரியாத அளவுக்கு மறைவாக இருக்கிற பிளேஸில் இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டூத் ப்ரஷ் இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு கீழேயும் இதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி வாஷ் பேஷனுக்கு சைடில் தெரியாத மாதிரி இதை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பாத்ரூமில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணுறதுனால எப்போயுமே பாத்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. பேட் ஸ்மெல்லே வரவே வராது. அதே மாதிரி நம்ம குப்பை கூடையெல்லாம் வந்து சில டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே, கிச்சனில் கபோர்ட்லாம் செஞ்சுருப்போம், அந்த கபோர்டுக்குள்ளே வந்து வச்சு விட்டுருவோம். அந்த கபோர்டெலாம் திறக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அந்த குப்பை பாக்ஸ் இருக்கிற இடத்துலையும் இதே மாதிரி ஒன்றை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா குப்பை கூடக்குள்ளேயும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால இதுக்குன்னு தனியாக நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் எதுவுமே வாங்க தேவையில்லைங்க. ஒரு சானிடரி நாப்கினும் அரை முடி கம்ஃபர்ட்டும் இருந்தால் போதுங்க. வீடு எப்பயுமே வாசமாக இருக்கும். அதே மாதிரி பாத்ரூம் 24 மணி நேரம் நல்லா வாசமாக இருக்குங்க. இதில் இருக்கிற ஸ்மெல் வந்து ஒரு 20 to 25 நாள் வரைக்கும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம புதுசாக மாற்றிக்கலாம். இதுக்குன்னு நம்ம அதிக செலவு பண்ண போகிறது இல்லைங்க. எப்பயுமே சானிடரி நாப்கின் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனர் இருக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்க தேவையில்லை. இது ஒன்றே போதுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி ஹாட் பாக்ஸ் பயன்படுத்துவாங்க. அந்த ஹாட் பாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட சூடு தாங்காது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 கிளாஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பயன்படுத்தி பாருங்கள். நம்ம புதுசாக வாங்குறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த இடியாப்பம் பிழையிறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கைவலி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக மாவும் வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக இடியாப்பம் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாஃப்டான இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் கடையில் வாங்கினா சாதாரண பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் கொல்லக்கட்டை மாவு அல்லது இடியாப்பம் மாவே வாங்கினாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து ஹெவி பாட்டம் கடாயில் அல்லது நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. மாவை வந்து எப்படி வறுக்கணும்னா, நம்ம மாவு வறுப்பட்டு இருக்கும் போது நல்லா வாசனை வருங்க. கை வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கை பொறுக்க முடியாத சூட்டில் இருக்கணும். அதாவது இந்த மாவை கையில் தொட்ட உடனே ஹீட் வந்து சுருன்னு கையில் ஏறணும். அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை வறுத்தாதான் நமக்கு இடியாப்பம் வந்து பிசு பிசுப்புன்னு இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் வரவறுப்பு ஆகாதுங்க. அதுவும் இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பூ போல் உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. மாவு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த ஒரு கப் பச்சரிசி மாவை இதே மாதிரி ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்து விட்டுருங்க. ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் நான் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். கட்டி இல்லாமல் சாதாரண பச்சை தண்ணி தாங்க சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. விஸ்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குன்னு. இதில் தண்ணி கொஞ்சம் கூடுனாலும் பிரச்சனையே இல்லைங்க. அதனால தான் சொன்னேன், பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இருக்குங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுவைக்கு இருப்ப ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறீங்க. மறக்காமல் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி நெய் சேர்க்க பிடிக்கலைன்னா 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எந்த குக்கிங் ஆயில் பயன்படுத்துகிறீங்களோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நெய் சேர்க்குற பட்சத்தில் இடியாப்பம் எவ்வளோ நேரம் ஆனாலும் 2 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. கடாயிலையும் ஒட்டாமல் நல்ல பந்து மாதிரி திரண்டு வந்துடுங்க. இது வரைக்கும் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணலைங்க. இனிமேல் தான் ஆன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் கூட கட்டியாகாதுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து சிம் டு மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஓரளவுக்கு இது வந்து கெட்டியாகிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டைமில் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. அந்த டைமில் மீடியமில் வச்சிங்கன்னா கட்டியாயிரும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா கைவிடாமல் கடகடன்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்தில் நல்லா மாவு வந்து பந்து மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கையை தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். நல்லா அழகாக உருட்டுற பதத்துக்கு வந்துடுங்க. இந்த மாவை இந்த கடாயிலே வச்சுட்டு இருந்தோம்னா அடிப்போரத்தில் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நிறைய நேரம் ஆற வச்சிடாதீங்க. இடியாப்பம் புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க. இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில் வந்து நெய் அல்லது எண்ணெயை தடவிட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் தளர்வாக. இப்போ இடியாப்பம் பிழியும் போது மெயின் ப்ராப்ளமே வந்து நமக்கு இடியாப்ப உலக்கில் வந்து மாவு புறம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப வேஸ்ட் ஆகுங்க. டக்குன்னு ஈஸியாக பிழியவும் முடியாது. ஒவ்வொரு டைம் நம்ம எடுத்து பிழிய வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி நம்ம ஃபுட்டெலாம் வாங்கும் போது அலுமினியம் ஃபுட் கண்டெய்னர் கொடுப்பாங்க. அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இடியாப்பம் உலக்கை வந்து இது மேலே வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அந்த மேல் மூடுற அட்டையையும் நம்ம தூக்கி போடாமல் அதையுமே அந்த இடியாப்பம் உலக்கு வந்து எந்த சைஸுக்கு இருக்கோ அதே மாதிரி வச்சு வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரெண்டுமே நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதில் எது நீங்கள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ரெண்டையுமே யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் இட்லி தட்டுலையோ இல்லை இடியாப்பம் அந்த ஸ்ட்ரீமர் பிளேட்லேயோ நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த இடியாப்பம் புளிகிற உலக்குலையும் நல்லா ஆயிலை வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த மூடி எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த இடியாப்பம் உலக்கில் ஃபுல்லாக பொங்க நீங்கள் வந்து மாவு ஃபில் பண்ண வேண்டாம். கொஞ்சம் முக்கால் உலக்குக்கு ஃபில் பண்ணிக்கோங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃபுட் கண்டெய்னரோட பேப்பரை வந்து இது மேலே வச்சுருங்க. அலுமினியம் ஃபாயிலை வச்சுட்டு
அஸ் யூஷுவல் நம்ம எப்போயுமே மூடுற மாதிரி நல்லா மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சிருங்க. நல்லா அழகாக ஸ்மூத்தாக பிழிய வரும். ஏன்னா மாவு நம்ம அந்தளவுக்கு பக்குவமாக பிழிஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் கட்டாக நல்லா நூலாக அழகாக பிழிய வருதுங்க. கொஞ்சம் கூட கைவலியும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். அந்த அழகில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகல. இல்லாட்டி நிறைய மாவு இதில் ஒட்டிக்கும். நிறைய ஒட்டிக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து மாவு ஃபில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே நம்ம அந்த ஃபாயில் வச்சுருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக நிறையாவும் ஃபில் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம அழகாக மாவு பிழிஞ்சு எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நிஜமாகவே இது நல்ல ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொன்னையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இந்த அட்டை மாதிரி இருந்துச்சுல, அதை வச்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபாயில், அலுமினியம் ஃபாயிலையும் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி அழகாக நான் பிழிய வருது. சுத்தமாக கொஞ்சம் கூட பாருங்கள் மாவு வேஸ்ட்டே ஆகலை. அந்த இதுலேயும் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. ஸோ இதே மாதிரி எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் என்னை இடியாப்பம் புழிஞ்சாச்சு. இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக அழகாக சூப்பராக, ஒரு துளி மாவு கூட வேஸ்ட்டும் ஆகலை. நீங்களே தான் பார்க்குறீங்க பாருங்கள். இது சூப்பரான செம்மையான டிப்ஸு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இட்லி தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இடியாப்ப தட்டை உள்ளே எடுத்து வைக்கணும். இப்போ வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். மீடியம் டு ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். ஏன்னா ஏற்கனவே இது வெந்த மாவு தான், அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட இடியாப்பம் நல்ல சாஃப்டாக, கொஞ்சம் கூட கைவலி இல்லாமல் அழகாக ஈஸியாக செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், கைவலி இல்லாமல் சீக்கிரமும் செஞ்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.